லூர்து செய்திகள். வணக்கம். லூர்து செய்திகள். தலைப்புச் செய்திகள். 28வது உலக இளையோர் தினம் ரியோ டி ஜெனிரோவில் நிறைவு பெற்றது. உலகின் அனைத்து இளையோரிலும் நான் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். அடுத்த ஆண்டில் ஆசியாவுக்கு செல்வேன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியுள்ளார். மனிதர்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொருளாதாரம், அரசியல் ஆகியவற்றை சிந்திக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் உரைத்துள்ளார். நாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டால் ஏமாற்றம் அடைய முடியாது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் உலக இளையோர் தினம் பேராயர் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை பேராயர் அவர்கள் உயர்மறை மாவட்டத்தின் அனைத்து மறை ஒன்றியங்களில் முதன்மை குருக்களை பேராயர் இல்லத்தில் சந்தித்தார். வத்திக்கான் செய்திகள். உலக இளையோர் தினம் நிறைவு. இந்நாயிறு 28வது உலக இளையோர் தின கொண்டாட்டங்களின் நிறைவு நாள். நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்ற தலைப்பில் பிரேசில் நாட்டு ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்று வரும் இந்த ஒருவார இளையோர் விழாவின் நிறைவு நாள். இத்திருப்பயண நாள்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரவில் தங்கும் சுமேராவில் உள்ள ரியோ பேராயரின் தனிப்பட்ட இல்லத்திலிருந்து இந்நாயிறு உள்ளூர் நேரம் காலை 8:20 மணிக்கு இந்த திருப்பயண நிகழ்வுகளை தொடங்கினார். அப்போது இந்திய இலங்கை நேரம் இஞ்ஞாயிறு மாலை 4:50 மணியாகும். சுமாரையிலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் கோப்பகபானா கடற்கரையில் வந்து இறங்கினார். பின்னர் அவர் திறந்த காரில் ஏறி அங்கு ஆரவாரத்தோடு ஆடல் பாடல்களுடன் கூடியிருந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட 180க்கும் மேற்பட்ட நாடுகளின் இளையோர் மத்தியில் வலம் வந்தார். இந்நாள் நிறைவு நாள் என்பதால் இளையோரின் மகிழ்ச்சி ஆரவாரம் உச்சத்தில் இருந்தது. விழா மேடைக்கு சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் நிறைவு விழா திருப்பலியை தொடங்கினார். 28வது உலக இளையோர் தின பாடலை பாடகர் குழு முதலில் பாடியது. பிரேசில் அரசு தலைவர் டில்மா ருவாசஃபின் அழைப்பின் பேரில் அர்ஜென்டினா, பொலிவியா, சுரினாம் ஆகிய நாடுகளின் அரசு தலைவர்களும் உருகுவாய், பனாமா ஆகிய நாடுகளின் உதவி அரசு தலைவர்களும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டனர். ரியோ பேராயர் தெம்பெஸ்தா இத்திருப்பலியின் ஆரம்பத்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். திருப்பலி தொடர்ந்து நடந்தது. இந்த உலக இளையோர் தினத்தின் தலைப்பை மையமாக வைத்து மறைவுரையாற்றினார் திருத்தந்தை. ரியோ புனித செபஸ்தியார் பேராலயத்திற்கு முன்பாக தான் சந்தித்த நோயாளி சிறுமியை இத்திருப்பலிக்கு கொண்டு வருமாறு திருத்தந்தையை விரும்பி கேட்டு கொண்டதால் இத்திருப்பலியில் காணிக்கை பவனியின் போது அச்சிறுமியை தூக்கி சென்றனர். பிறவிலேயே மூளையின் பெரும் பகுதி இல்லாமல் பிறந்த இந்த சிறுமியை நாங்கள் சட்டப்படி கருக்கலைப்பு செய்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த சிறுமியை வளர்த்து வருவதாக அந்த சிறுமியின் பெற்றோர் திருத்தந்தையிடம் கூறினர். இத்திருப்பலியின் இறுதியில் திருப்பீட பொதுநிலையினர் அவைத் தலைவர் கர்தினால் ரில்கோ பேசினார். இத்திருப்பீட அவைதான் உலக இளையோர் தினங்களை ஏற்பாடு செய்து நடத்துகிறது. ரியோவின் கோர்கோதோவா கிறிஸ்து மீட்பர் திருவுருவம் போன்ற சிறிய திருவுருவங்களையும் ஒரு சிறிய ஜெப புத்தகத்தையும் 5 இளம் தம்பதியருக்கு கொடுத்து அவர்களின் நற்செய்தி பணியை ஊக்குவித்தார் திருத்தந்தை. பின்னர் அடுத்த உலக இளையோர் தினம் 2016ஆம் ஆண்டில் போலந்து நாட்டின் கிரக்கோவில் நடைபெறும் என்பதையும் அறிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். அப்போது கைத்தட்டுகள் மேகங்களை ஊடுருவி சென்றன. லத்தீன் அமெரிக்க ஆயர் பேரவையின் ஒத்துழைப்பு குழுவை சந்தித்தல், இவ்வுலக தின தன்னார்வ பணியாளர்களை சந்தித்தல், ரியோ டி ஜெனீரோ விமான நிலையத்தில் பிரியாவிடை ஆகியவை இத்திருப்பயணத்தின் இஞ்ஞாயிறு நிகழ்வுகளாகும். பிரேசில் நாட்டுக்கான ஒருவார திருப்பயணத்தை நிறைவு செய்து திங்கள் முற்பகல் 11:30 மணிக்கு ரோமை வந்து சேர்ந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். உலகின் அனைத்து இளையோரிலும் நான் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்நாயிரன்று ரியோ விமான நிலையத்தில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்ச்சியில் இத்திருப்பயணம் மிக சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும், குறிப்பாக பிரேசில் அரசு தலைவர், அரசு மற்றும் தள திரு அவை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் திருத்தந்தை இப்பிரியாவிடை உரையில் ரோமைக்கு திரும்பும் இவ்வேளையில் பல மகிழ்ச்சியான நினைவுகளை சுமந்து செல்கிறேன்.
புனித பிரான்சிஸ் மருத்துவமனையில் நான் சந்தித்த இளையோரின் கண்களில் நிறைந்திருந்த நம்பிக்கை அத்தனை கடின சூழ்நிலையிலும் வெர்ஜின்ஹா மக்கள் காட்டிய விசுவாசம் மற்றும் மகிழ்ச்சி, தன்னார்வ பணியாளர்கள் காட்டிய ஆர்வம், இப்படி பலவற்றை மறக்க இயலாது. இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் வந்திருந்த இளையோரை வரவேற்று உபசரித்த ஒவ்வொருவருக்கும், ஊடகங்கள் வழியாக இந்நிகழ்வுகளை அறிவித்த அனைவருக்கும், இன்னும் அவனத்திலும் எளிமையிலும் இந்த உலக தினத்துக்காக ஜெபித்த அனைவருக்கும் நன்றி. இந்த நாள்களின் கொண்டாட்டங்களின் மையமாக இருந்த இளையோரை, உங்களின் அழகான சாட்சிய வாழ்வுக்காக இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்களில் பலர் சீடர்களாக ரியோ வந்தீர்கள். இப்போது மறை போதகர்களாக ரியோவை விட்டு செல்வீர்கள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. உங்களின் மகிழ்ச்சியான சாட்சியம் மற்றும் சேவையால் அன்பு கலாச்சாரம் கட்டி எழுப்பப்பட உதவுங்கள். உன்னதமான இலக்கை அடைய உங்கள் நேரத்தையும் திறமைகளையும் வழங்குவதும், ஒவ்வொரு மனிதரின் மாண்பை ஏற்பதும், கிறிஸ்துவுக்காகவும் அவரின் நற்செய்திக்காகவும் இடர்களை எதிர்நோக்குவதும் தகுதியானது என்பதை உங்கள் வாழ்வால் காட்டுங்கள். கிறிஸ்துவை தேடவே நாம் இங்கு வந்தோம். ஏனெனில் அவர் முதலில் நம்மை தேடுகிறார். பெருநகரங்களுக்கும் சிறிய குழுக்களுக்கும் கிராமங்களுக்கும் இவ்வுலகின் ஒவ்வொரு மூலைக்கும் நற்செய்தி எடுத்து செல்லும் ஆவலை நம் இதயங்களில் எரிய விடுவது கிறிஸ்துவே. இந்த பூமியெங்கும் புது வசந்தம் பரவ இளையோர் வழியாக கிறிஸ்து ஏற்பாடு செய்கிறார். அதன் முதல் கனிகளை நான் பார்த்துள்ளேன். மற்றவர்களும் மகிழ்வோடு முழு அறுவடையை நடத்துவார்கள் என்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். 28வது உலக இளையோர் தினம் கொரிய திரு அவைக்கு ஏராளமான வரங்களை வழங்கி உள்ளது என ஏஜென் ஆயர் கூறியுள்ளார். தென்கொரியாவிலிருந்து ரியோ த ஜெனேரோ சென்ற அருட்பணியாளர்கள் இளையோர் என ஒவ்வொருவரின் வாழ்வுக்கும் 28வது உலக இளையோர் தினம் சிறப்பான அருள் வழங்குவதாக இருந்தது என தெஜுவின் ஆயர் லசரோ யூ ஹேங் சிக் கூறினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் புன்சிரிப்பு, நட்புணர்வு, இன்னும் குறிப்பாக அவரது அன்பின் செய்தி இந்த இளையோர் தினத்தை மேலும் அழகானதாக அமைத்தன என்று உரைத்த ஆயர், இவ்வுலக தினம் கத்தோலிக்க திரு அவைக்கு ஒரு அசாதாரணமான மற்றும் தனித்துவமிக்க கொண்டாட்டமாக இருந்தது என்று கூறினார். ரியோவில் நடைபெற்ற 28வது உலக இளையோர் தின நிகழ்வுகள் குறித்த தனது அனுபவங்களை ஆசிய செய்தி நிறுவனத்திடம் பகிர்ந்து கொண்ட ஆயர் தான் திருத்தந்தையோடு நேரில் பேசிய அனுபவம் பற்றியும் விளக்கினார். கொரிய திரு அவை உறுதியாக இருக்கின்றது, தொடர்ந்து அதனை உறுதியுடன் நடத்தி செல்லுங்கள் என்று தனது இயல்பான புன்சிரிப்புடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னிடம் கூறியதாகவும் ஆயர் கூறினார். தெஜோவின் ஆயர் கொரியாவிலிருந்து 350 இளையோருடன் இந்த உலக இளையோர் தினத்தில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டில் ஆசியாவுக்கு செல்வேன் என திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியுள்ளார். திங்களன்று விமான பயணத்தில் பிலிப்பைன்ஸ் மற்றும் இலங்கையில் இருந்து அழைப்பிதழ்கள் வந்திருப்பதால் அடுத்த ஆண்டில் ஆசியாவுக்கு செல்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று பன்னாட்டு நிருபர்களிடம் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ரியோ த ஜெனரோவிலிருந்து ரோமைக்கு திரும்பிய நீண்ட விமான பயணத்தில் தன்னோடு பயணம் செய்த பன்னாட்டு நிருபர்களின் கேள்விகளுக்கு 1 மணி 20 நிமிட நேரம் பதிலளித்துக் கொண்டு வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் தனது அடுத்த வெளிநாட்டு திருப்பயணங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது 2014ஆம் ஆண்டில் ஆசியாவுக்கு செல்வது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். முத்தி பேறு பெற்ற திருத்தந்தையர்கள் 23ஆம் ஜான், 2ஆம் ஜான் பால் ஆகியோரின் புனிதர்பட்ட விழா, வத்திக்கான் வங்கி, திருப்பீட தலைமையகத்தின் சீரமைப்பு, வத்திக்கானில் ஓரின சேர்க்கையாளர் குறித்த விவகாரம், திருமணம், திருமண முறிவு மற்றும் மறு திருமணம் செய்துள்ளவர்களுக்கு மேய்ப்பு பணி, இப்படி வத்திக்கான் சார்ந்த பல சூடான விவகாரங்கள் குறித்த நிருபர்களின் கேள்விகளுக்கு மிக எளிமையாக திறந்த மனத்துடன் பதிலளித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த பிரேசில் திருப்பயணத்திற்கு பின்னர்தான் உடலளவில் களைப்பாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியில் புதுப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் 30 லட்சம் இளையோருடன் தனக்கு மிக நல்ல அனுபவங்கள் கிடைத்ததாகவும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மனிதர்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொருளாதாரம், அரசியல் ஆகியவற்றை சிந்திக்க வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முதல் வெளிநாட்டு பயணமாக அமைந்துள்ள ரியோ த ஜெனரோ நகர் பயணத்தின் போது பிரேசில் நாட்டின் அரசியல், மதம், கலாச்சாரம், கல்வி, வர்த்தகம் ஆகிய துறைகளை சேர்ந்த தலைவர்களை ஜூலை 27 வெள்ளியன்று சந்தித்த போது அவர் ஆற்றிய உரை. பல துறைகளிலிருந்து வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்த வாய்ப்பிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அழகிய போர்த்துகீசிய மொழியில் பேச எனக்கு ஆவலாக இருந்தாலும்
என் உள்ளத்தில் உள்ளவற்றை தெளிவாக சொல்வதற்கு நான் இஸ்பானிய மொழியை தெரிவு செய்துள்ளேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் பொறுப்பில் உள்ளவர்கள் வருங்காலத்தை எதிர்கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர். சலனமற்ற அமைதியான முறையில் உண்மையை காண வேண்டும் என்று பிரேசில் நாட்டு சிந்தனையாளர் அல்சேயோ அமரோசோ கூறியுள்ளார். சலனமற்ற அமைதியான முறையில் எதிர்கால பார்வை அமைவதை 3 அம்சங்களில் நான் சிந்திக்க விழுகிறேன். உங்கள் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை காண்பது, எதிர்காலத்தை இணைந்து உருவாக்குவது, இன்றைய தருணத்தில் ஆக்கப்பூர்வமான உரையாடலை மேற்கொள்வது. மனிதரை குறித்தும் வாழ்வை குறித்தும் பிரேசில் மக்கள் கொண்டிருக்கும் கண்ணோட்டம் தனித்துவம் மிக்கது. இக்கண்ணோட்டத்தை கத்தோலிக்க திரு அவையும் விவிலியமும் வெகுவாக வளர்த்துள்ளன. ஒருங்கிணைந்த மனிதத்துவமும் அனைவரையும் சந்தித்து அரவணைக்கும் குணமும் பிரேசில் கலாச்சாரத்தில் அடிப்படையான அம்சங்கள். பொது நலனை வளர்க்கவும் வாழ்வின் மகிழ்வை வெளிக்கொணரவும் கிறிஸ்துவ விழுமியங்களின் அடிப்படையில் இந்த கலாச்சாரத்தை வளர்க்க முயல வேண்டும். எதிர்காலத்தை இணைந்து உருவாக்குவது என்று சிந்திக்கும் போது மனிதர்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொருளாதாரம், அரசியல் ஆகியவற்றை சிந்திக்க வேண்டும். தலைமைத்துவம் என்பது தகுதியான இலக்குகளை நிர்ணயிப்பதிலும் அவற்றை அடையும் வழிகளை சிந்திப்பதிலும் அடங்கியுள்ளது. தடைகள் வந்தாலும் மனம் தளராது செல்வது. தலைமைத்துவத்தின் பண்பு எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் பல்வேறு கோணங்களில் சிந்தித்து முழுமையான பரந்த ஒரு நோக்குடன் முடிவெடுப்பது. தலைமைத்துவத்திற்கு தேவை மக்களின் உரிமைகள், இறைவனின் தீர்ப்பு என்ற கோணங்களில் நமது முடிவுகளை, செயல்பாடுகளை ஆய்வு செய்வது நல்லது. இன்றைய தருணத்தில் ஆக்கப்பூர்வமான உரையாடலை மேற்கொள்வதை நான் முக்கியமாக கருதுகிறேன். தன்னலம் அதிகமாவதால் உருவாகும் அக்கறையின்மைக்கும் ஆத்திரம் மிகுந்த போராட்டத்திற்கும் இடையே உரையாடல் என்ற ஆக்கப்பூர்வமான வழியும் உள்ளது. கலாச்சாரம், மதம், கல்வி என்ற பல துறைகளிலிருந்தும் கிடைக்கும் எண்ணங்கள் தகுந்த உரையாடலுக்கு பெரிதும் உதவும். சமுதாயத்தின் பல துறைகளிலிருந்தும் என்னிடம் ஆலோசனை கேட்கும் தலைவர்கள் அனைவருக்கும் நான் கூறும் ஒரு முக்கிய பதில் உரையாடல், உரையாடல், உரையாடல். என்னிடமிருந்து மாறுபட்டவர்கள் எனக்கு பயனுள்ளவற்றை தர முடியும் என்ற மனப்பக்குவத்துடன் உரையாடல்கள் நிகழ வேண்டும். ஒருவர் ஒருவரை சந்தித்து உரையாடி ஒருமித்து சிந்தித்தால் நாம் உயர்ந்து நிற்க முடியும், அல்லது அனைவரும் வீழ வேண்டியிருக்கும். சரியான பாதையை அனைவரும் இணைந்து தேடினால் எதிர்காலம் வளமிக்கதாக, பாதுகாப்பாக அமையும் என்றார். நம்பிக்கை வாழ்வை தலைமுறை தலைமுறையாக வளர்ப்பதற்கு குடும்பம் ஒரு சிறந்த வழி என திருத்தந்தை பிரான்சிஸ் தமது மறையுரையில் கூறியுள்ளார். ஜூலை 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னை மரியாவின் பெற்றோர்களான புனித சுவைக்கின், அண்ணா ஆகியோரின் திருநாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரியோதோ ஜெனேரோ பேராயர் இல்லத்திலிருந்து மதியம் வழங்கிய நண்பகல் மூவேளை ஜெப உரை. நாம் தினமும் ஜெபிக்கும் இந்த மூவேளை ஜெபம் நமது நம்பிக்கையின் ஓர் எளிய வெளிப்பாடு. கிறிஸ்து நம்மிடையே மனு உருவெடுத்தார் என்ற நமது மீட்பின் மறை உண்மையை ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவுறுத்தும் முக்கியமான ஜெபம். கன்னி மரியாவின் பெற்றோர்களான இயேசுவின் தாத்தா பாட்டியான புனிதர்கள் சுவைக்கின், அண்ணா ஆகியோரின் திருநாளை இன்று கொண்டாடுகிறோம். உலகின் பல நாடுகளில் இது தாத்தா பாட்டி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. சுவைக்கின் அண்ணா இருவரும் உருவாக்கிய பக்தி மிகுந்த இல்லத்தில் அன்னை மரியா வளர்ந்ததால் அவர் இறைவார்த்தைக்கு செவிசாய்க்கவும் இறை உள்ளத்தை நிறைவேற்றவும் கற்றுக்கொண்டார். இந்த அற்புத குணங்களால் அன்னை மரியா இறைவனின் தாயாகும் அழைப்பையும் ஏற்றார். நம்பிக்கை வாழ்வை தலைமுறை தலைமுறையாக வளர்ப்பதற்கு குடும்பம் ஒரு சிறந்த வழி. குடும்ப வாழ்வை சிந்திக்கும் போது அங்கு தாத்தா பாட்டி ஆகியோர் எவ்வளவு முக்கியம் என்பதை உணரலாம். தலைமுறைகளுக்கு இடையே பரிமாறப்படும் எண்ணங்கள், அதிலும் சிறப்பாக குடும்பங்களில் இத்தகைய பரிமாற்றம் உருவாவது மிகவும் முக்கியம். ஒரு சமுதாயத்தின் எதிர்காலத்தை குழந்தைகளும் முதியோரும் இணைந்து எழுப்புகின்றனர். வரலாற்றை முன்னெடுத்தும் செல்லும் குழந்தைகள் தங்கள் அனுபவத்தையும் ஞானத்தையும் அடுத்த தலைமுறைக்கு தரும் முதியோர் என்ற இருவரும் ஒரு சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கு தேவை என்ற கருத்தை அப்ரெக்சிடாவில் கூடிய ஆயர்கள் கூறியுள்ளனர். தலைமுறைகளுக்கிடையே நிலவ வேண்டிய இந்த உறவு மிகவும் முக்கியமானது, போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது என்றார் திருத்தந்தை. திருத்தந்தை பிரான்சிஸ் தமது மறையுரையின் போது நாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டால் ஏமாற்றம் அடைய முடியாது என உரைத்தார். கொப்பகாபானா கடற்கரையில் கூடியிருந்த இளையோருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய உரை.
இயேசு தோற்றம் மாறியதைக் கண்ட பேதுரு, நாம் இங்கேயே இருப்பது நல்லது என்று மகிழ்வுடன் கூறியது போல நமக்கும் சொல்ல தோன்றுகிறது. கிறிஸ்து நம்மை வரவேற்று நம்மிடையே இங்கு தங்கியுள்ளார். இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று அன்று தந்தையாம் இறைவன் சொன்னதைப் போல நமக்கும் சொல்கிறார். நாம் என்ன செய்ய முடியும்? இந்த உலக இளையோர் நாள் நிகழ்வையொட்டி பிரேசில் நாடெங்கும் நம்பிக்கையை அணிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகளை தாங்கிய சிலுவையை நாம் ஊர்வலமாக கொணர்ந்தோம். நம்பிக்கையை அணிந்து கொள்ளுங்கள் என்பதன் பொருள் என்ன? அணிதல் அல்லது இடுதல் என்பதை உணர்வோடு ஒப்பிடுவோம். உணவுக்கு சுவை சேர்க்க அதில் உப்பை இடுகிறோம், எண்ணெயை இடுகிறோம். அதேபோல் வாழ்வுக்கு சுவை சேர்க்க நாம் நம்பிக்கையை, எதிர்நோக்கை, அன்பை இட வேண்டும், அணிய வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக நான் உங்களிடம் வலியுறுத்தி கூறுவது இதுதான்: கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் ஒன்றை உண்மையாக கேட்க விழைகிறேன். நாம் யாரிடம் அல்லது எதனிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? நம்மிடமா, நம்மிடமுள்ள பொருட்களிடமா, அல்லது கிறிஸ்துவிடமா? நம்மை மையப்படுத்தி நம்மை சுற்றி பொருட்களை குவிக்கும் போது நாம் மகிழ்கிறோம். அந்த மகிழ்ச்சி நிரந்தரம் அல்ல, விரைவில் ஏமாற்றம் அடைகிறோம். பொருட்களை, செல்வங்களை நாம் வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் அவை நம்மை வைத்துள்ளன. அந்த அளவு நாம் அவற்றிற்கு அடிமையாகி விடுகிறோம். இதற்கு பதிலாக நாம் கிறிஸ்துவை பெற்றிருந்தால், அவரை அணிந்து கொண்டால் ஏமாற்றம் அடைய முடியாது. என் அன்பு இளையோரே, கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த இளையோர் நாள் நிகழ்வுகளின் போது இறை வார்த்தை வழியாக வரும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஒப்புரவு அருள் சாதனத்தில் உங்களுக்காக காத்திருக்கும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இறைவனிடம் மன்னிப்பு கேட்க தயங்காதீர்கள். மன்னிப்பதில் அவர் எப்போதும் சலிப்படைவதில்லை. மன்னிப்பு கேட்பதில்தான் நாம் சலிப்படைந்து விடுகிறோம். திருப்பலியிலும் திரு நற்கரணையிலும் தன்னை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். உங்களை நம்பிக்கை வாழ்வில் உறுதிப்படுத்தும் பல இளையோரின் வழியாக கிறிஸ்து உங்களை சந்திக்க காத்திருக்கிறார். தங்கள் நம்பிக்கை வாழ்வாலும் அன்பு, நன்மை, சேவை என்ற மொழியாலும் உங்களை உற்சாகப்படுத்தும் இளையோரின் வழியாக கிறிஸ்து உங்களை வந்தடைகிறார். நாம் இங்கேயே இருப்பது நல்லது. கிறிஸ்துவை நம் வாழ்வில் அணிந்து கொள்வோம். அவர் தரும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றை அணிந்து கொள்வோம். இந்த இளையோர் தின நாள் நிகழ்வுகளுக்கு அப்பர்சிடா அன்னை மரியாவை நம் மத்தியில் வரவேற்றுள்ளோம். அன்னை மரியாவின் துணையோடு நாம் சீடர்களாக, மறைபரப்பு பணியாளர்களாக திகழ்வோம் என்றார் திருத்தந்தை. மறைமாவட்ட செய்திகள். புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டத்தின் மேய்ப்பு பணிக்குழுவின் கூட்டம் கடந்த சனிக்கிழமை அன்று பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடந்தது. கடந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் உப்பளத்தில் அமைந்திருக்கின்ற புனித சவேரியார் மேய்ப்பு பணி நிலையத்தில் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் மேய்ப்பு பணிக்குழுவின் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமை தாங்கினார். பேரருட்திரு லூயிஸ், பேரருட்திரு அருளானந்தம், மேய்ப்பு பணி நிலைய இயக்குனர் அருள்பணி பிலோமின் தாஸ் மற்றும் மறை ஒன்றியத்தின் முதன்மை குருக்கள், பணிக்குழுக்களின் குருக்கள் மற்றும் பொது நிலையினரின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மேய்ப்பு பணியில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் மற்றும் பங்கு தளங்களில் பங்கு பேரவை மற்றும் நிதிக்குழுவின் முக்கியத்துவம் பற்றியும், மறைக்கல்வியின் முக்கியத்துவம், திரு அவையில் இளைஞர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் போன்றவை குறித்து கலந்துரையாடப்பட்டது. குறுக்கமேடு புனித அன்னாள் அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா புதுவை கடலூர் மறைமாவட்டத்தின் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை கடலூர் மறைமாவட்டத்தில் உலக இளையோர் தினம் பேராயர் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று புனித ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தில் கொண்டாடப்பட்டது. புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் உலக இளையோர் தினம் பேராயர் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில்
28/7/2013 ஞாயிறன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இளைஞர் தின விழா கொண்டாடப்பட்டது. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்ற தலைப்பில் நமது மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடந்த விழா நிகழ்வுகளில் புதுவையின் பல பங்குகளில் இருந்தும் மறைமாவட்டத்தின் அனைத்து பங்குகளில் இருந்தும் சுமார் 500 பிரதிநிதிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். காலை 10 மணிக்கு தொடக்க உரையும் அறிமுகமும் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி எஸ்காந்த் கலையரங்கில் நடைபெற்றது. 12 மணிக்கு இளைஞர்களும் அருட்தந்தையர்களும் துறவோரும் பேரணியாக பெத்தி செமினார் பள்ளியிலிருந்து இறை வாக்கை ஏற்போம், இறை வாக்கை அறிவிப்போம் போன்ற முழக்கங்களுடன் பதாகைகளை ஏந்தி பேராலயத்திற்கு வந்தனர். நண்பகல் 12:30 மணிக்கு பேராயர் தலைமையில் சுமார் 20 அருட்தந்தையர்கள் இணைந்து கூட்டு திருப்பலி நிகழ்த்தினார்கள். மேதகு பேராயர் தமது மறைவுரையில் திருச்சபையில் இளையோரின் பங்கு, இளையோரின் ஆற்றல்கள், நற்செய்தி அறிவிப்பில் அவர்களது தளர்வுறா செயல்பாடுகள் பற்றியும் ஜெபத்தின் பண்புகள் பற்றியும் குறிப்பிட்டு இந்த விசுவாச ஆண்டில் புதிய நற்செய்தி அறிவிப்பின் தூதுவர்களாக இளைஞர்கள் திகழ வாழ்த்தினார். எதிர்கால திருச்சபையின் நம்பிக்கையும் நாட்டின் நம்பிக்கையுமாக நிகழ்பவர்கள் இளைஞர்களே என்று ஊக்குவித்தார். உணவு இடைவேளைக்கு பிறகு மாலை 4 மணி வரை கருத்துரைகளும் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. கருத்துரையாளர்களாக பேரருட் திரு ஆ. லூயிஸ் பேராயரின் பிரதிநிதி, பேரருட் திரு ஆ. அருளானந்தம் முதன்மை குரு, அருட்திரு ஏ.ஜே. பிலமின்தாஸ், அருள்திரு ஜோஸ் பிச்சை ஆகியோர் செயல்பட்டனர். மறைமாவட்ட இளையோர் ஆணைய செயலர் எஸ். ஆல்பர்ட், மறைமாவட்ட மேய்ப்பு பணி மைய இயக்குனர் அருட்திரு ஏ.ஜே. பிலமின்தாஸ், மைய உதவி இயக்குனர் அருட்திரு ஆண்ட்ரூஸ் மெஜல்லா, பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருட்திரு பி. அருள்நாதன், உதவி முதல்வர் அருட்திரு ஜான் கென்னடி ஆகியோர் முன்னின்று இளைஞர் தின விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். கடந்த திங்கட்கிழமை பேராயர் அவர்கள் உயர் மறைமாவட்டத்தின் அனைத்து மறை ஒன்றியங்களின் முதன்மை குருக்களை பேராயர் இல்லத்தில் சந்தித்தார். உயர் மறை மாவட்டத்தின் அனைத்து மறை ஒன்றியங்களின் முதன்மை குருக்களை பேராயர் தனது இல்லத்தில் சந்தித்தார். மறை ஒன்றியங்களில் இருக்கின்ற குருக்களை வழி நடத்துவது மற்றும் மறை ஒன்றியங்களில் முதன்மை குருக்கள் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அவர்களுக்கான பொறுப்புகளை பற்றியும் திருச்சபை சட்ட தொகுப்பில் இருக்கின்ற விதி தொகுப்புகளை கோடிட்டு காட்டி விளக்கினார். இந்த வார புனிதர்கள்: ஆகஸ்ட் 5 திங்கட்கிழமை புனித நோனா. ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் உருமாற்றம். ஆகஸ்ட் 7 புதன்கிழமை புனித கஜட்டன். ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை புனித டொமினிக். ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை சிலுவையின் புனித தெரேசா பெனடிக்டா. ஆகஸ்ட் 10 சனிக்கிழமை புனித லாரன்ஸ். ஆகஸ்ட் 11 ஞாயிற்றுக்கிழமை புனித கிளாரா. இந்த வார விழாக்கள்: இந்த வார திருவிழாக்கள்: புதுவை மறைமாவட்டம் நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய 162வது ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் 6/8/2013 செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி 15/8/2013 வியாழனன்று சிறப்பு தேர்பவனி மற்றும் 16/8/2013 வெள்ளிக்கிழமை கொடி இறக்கத்துடன் முடிவடைகிறது. அன்னையின் அன்பார்ந்த பக்தர்களை, பழைய ஏற்பாட்டிலே தாவீது அரசர்
கடவுளுடைய பேழையை ஆரவாரத்தோடும் மேளதாளத்தோடும் தாரை தம்பட்டைகள் முழங்க ஜெருசலேம் திருநகருக்கு கொண்டு சென்றார். அதுபோலவே கடவுளின் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் பேழையாக விளங்கிய அன்னை மரியாளை கடவுள் ஆரவாரத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் திருநகராம் விண்ணகத்திற்கு அழைத்து சென்றார். இந்த நிகழ்ச்சியைத்தான் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா என்று நாம் உலகம் முழுவதும் திருச்சபையிலே கொண்டாடுகின்றோம். இந்த விண்ணேற்பு அன்னை நெல்லிமா நகரிலே குடிகொண்டிருக்கின்றார்கள். இந்த விண்ணேற்பு அன்னையை மகிமைப்படுத்த நெல்லிமா நகரிலே விழா கொண்டாடுகின்றோம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி கொடி ஏற்றி நவ நாட்களை ஆரம்பிக்கின்றோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 8 மணி அளவில் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அவர்கள் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெறும். அன்று மாலை 6:30 மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரினை இந்த நெல்லிமா நகரின் தெருக்கள் வழியாக எடுத்து சென்று அன்னையின் அருளையும் ஆசியையும் மக்கள் பெற்றுக்கொள்ள, அந்த அன்னையை மகிமைப்படுத்த இந்த விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அன்னை மரியாளின் இந்த விண்ணேற்பு பெருவிழா நம்முடைய மகிமைக்கும் நமது விண்ணேற்புக்கும் ஒரு முன் அடையாளமாக, ஒரு சாசனமாக விளங்குகின்றது. 12ஆம் பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு அன்னை மரியாள் கடவுளின் மாசற்ற தாய், அன்னை மரியாளின் இந்த உலக வாழ்வின் பயணம் முடிந்தபோது கடவுள் அவரை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு அழைத்து சென்றார். இதை கடவுளே வெளிப்படுத்திய மறை உண்மை என்று நாம் ஒரு விசுவாச மறை உண்மையாக பிரகடனம் செய்கிறோம் என்று 12ஆம் பத்திநாதர் இந்த விசுவாச சத்தியத்தை அறிக்கையிட்டார். அருள்மிக பெற்றவளே வாழ்க என்ற வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை மரியாள் கடவுளிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த அருளை உலக மீட்புக்காக முழுவதையும் செலவிட்டார். தம் திருமகனோடு சேர்ந்து உலக மீட்புக்காக தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். முதல் ஏவாள் தனது கீழ்ப்படியாமையால் இழந்த அந்த விண்ணக வாழ்வையும் நிறை மகிழ்ச்சியையும் 2ஆம் ஏவாளாகிய அன்னை மரியாள் மூலம் இந்த உலகம் மீண்டும் பெற்று மகிழ வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை அன்னை மரியாள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். தீயோனின் வார்த்தையை கேட்டு முதல் ஏவாள் அழிவை தேடிக்கொண்டாள். ஆனால் அன்னை மரியாள் இதோ மது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளின் வார்த்தையை கேட்டு வாழ்வை மீண்டும் பெற்று தந்தார். சாத்தானின் வார்த்தைக்கு அடிமையாகி இழந்த அந்த வாழ்வை, சாத்தானின் வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தி இழந்த அந்த வாழ்வை அன்னை மரியாள் கடவுளின் வார்த்தையை கேட்டு அவருக்கு அடிமையாக வாழ்வதில்தான் நிறை மகிழ்ச்சி உண்டு, முழு சுதந்திரம் உண்டு என்று உணர்ந்தவளாக அன்னை மரியாள் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அடிமையாக்கி தன்னையே அர்ப்பணித்தாள். சுதந்திர பள்ளு பாடிய பாரதி, பாரினில் இனி எவருக்கும் அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று சொல்லி உள்ளதற்கு ஏற்ப கடவுளுக்கு அடிமையாக வாழ்வதில், கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதில் அடிமைத்தனமில்லை, அதில்தான் முழு சுதந்திரம் உண்டு,
நிறை வாழ்வு உண்டு என்று உணர்ந்து மரியாள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுக்கு அடிமையாக இருப்பதுதான் அடிமை, கடவுளுக்கு அடிமையாக இருந்து பணி செய்வதில்தான் முழுமையான சுதந்திரம், நிறை மகிழ்ச்சி என்பதை மரியாள் உணர்ந்து செயல்பட்டாள். அதனால்தான் இதோ முது அடிமை முது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் இறைவனது வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தினார். அதனால்தான் இறைவன் அவரை விண்ணக மகிமைக்கு அழைத்து சென்றார். அதைத்தான் விண்ணேற்பு விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அந்த அன்னைக்கு உரிய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற போது அன்னை சென்ற அதே இடத்திற்கு நாமும் செல்லுவோம். அன்னை எவ்வாறு கடவுளின் வார்த்தையை செயல்படுத்தினார்களோ, அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ, அதுபோல அன்னையின் வழியில் நாமும் செல்ல முயற்சிப்போம். தாயைப் போல பிள்ளை என்று சொல்லுவதற்கு ஏற்ப அந்த அன்னைக்கு உரிய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற போது இயேசுவின் மதிப்பீடுகளை எப்படி அன்னை மரியாள் வாழ்ந்து அந்த விண்ணேற்ற மகிமையை பெற்று கொண்டார்களோ, அதுபோன்று நாமும் இயேசுவின் மதிப்பீடுகளை அன்னையைப் போல நம் உள்ளத்தில் கடவுளின் வார்த்தையை ஏற்று அதை செயல்படுத்தி அன்னை இருக்கின்ற அதே இடத்திற்கு செல்ல நாம் கொண்டாடுகின்ற இந்த விண்ணேற்பு அன்னையின் விழா ஒரு தூண்டுதலாக அமைய வேண்டும். இந்த விண்ணேற்பு விழாவிற்கு உங்களை மீண்டுமாக அழைப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வருக வருக என்று மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். விழுப்புரம் மறைமாவட்டம் கல்பேட் புனித வனத்து சின்னப்பர் திருத்தல திருவிழா ஆகஸ்ட் 8, 2013 அன்று கொண்டாடப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.